ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெண்டு நாசல் வச்சு எப்படி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே 100 mm நாசல் எடுத்திருக்கேன். இந்த நாசல் வச்சு நிறைய டெக்கரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இந்த ஒரு நாசல் இருந்தாலே போதும், மோஸ்ட் ஆஃப் த கேக்ஸ் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் நான் போட்டுக்கிறேன். பைப்பிங் பேக்கோட எட்ஜஸை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நாசலை வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். இந்த 100 mm நாசல் வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பேக்கிங் ஸ்டோர்ஸ்லலாம் வாங்கிக்கலாம். இப்போ இதோட எட்ஜஸை வந்து நான் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த நாசல் வந்து உள்ளே போகிற அளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங் பேக்கை வந்து நான் கிளாஸில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம க்ரீம் ஃபில் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கிளாஸில் போட்டு நம்ம க்ரீம் ஃபில் பண்ணும்போது எக்ஸஸாக வந்து நமக்கு க்ரீம் வந்து சைட்ஸில் எல்லாமே ஆகாது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக ஃபில் பண்ண முடியும். இப்போ க்ரீம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறேன். பைப்பிங் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கேக் போர்டில் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். பொறுமையாக அதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டார் டிசைன் மாதிரி பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம பார்டர்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான டெக்கரேஷன், பார்க்குறக்கும் கேக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சிம்பிளான ஒரு ஸ்டார் டிசைனை வந்து நீங்கள் எல்லா கேக்ஸ்க்குமே பார்டராக கொடுக்கலாம். இப்போ அடுத்த டிசைன் வந்து என்னென்னு பார்க்கலாம். பைப்பிங் பேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே அப்படியே தூக்கி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் வரும். இதுவும் பார்டருக்கெலாம் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இதையும் வந்து கேக்கோட பார்டராக வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ அடுத்த டிசைன் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வர மாதிரி ஒரு டிசைனு. இதை வந்து கேக்கோட மேலே வந்து நம்ம கொடுக்கலாம். பைப்பிங் பேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் வரும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம ரோசட்டா டிசைன் தான் வரைய போகிறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சி மாதிரி ஒரு டர்ன் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு அழகான ரோசட்டா டிசைன் வந்து கிடைக்கும். இந்த டிசைனை வந்து நம்ம கேக்குக்கு மேலெல்லாம் கொடுக்கலாம். இப்போ அடுத்த டிசைன் வந்து என்னென்னா, ரோசட்டா ஃப்ளவர்லேயே வந்து நம்ம வேறு டிசைன் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி அடுக்கடுக்காக வர மாதிரி ஒரு ஃப்ளவருக்கு மேலே இன்னொன்று இருக்கிற மாதிரி வந்து நம்ம அடுக்கடுக்காக வந்து பண்ணிக்கலாம். அப்போ வந்து அது பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்த டிசைன் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸில் வர மாதிரி பண்ணிக்கலாம். இந்த டிசைனை வந்து நம்ம கேக்கோட மேலேயும் கொடுத்துக்கலாம், கேக்குக்கு பார்டராகவும் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கேக்கோட பார்டர்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஷெல் டிசைன் தான். ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பார்த்தோம்ல, அதிலே வந்து கொஞ்சம் கேப் விட்டு வர மாதிரி இந்த டிசைன் வரும். இது வந்து எல்லா கேக்ஸ்க்கும் நம்ம பார்டராகவும் கொடுத்துக்கலாம், மேலேயும் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம மோஸ்ட்லி பண்ணுற பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கெல்லாம் செர்ரிஸ்லாம் மேலே வைப்போம்ல, அப்போ வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணோம்னா இந்த டிசைன் வந்து வரும். அடுத்ததாக பார்க்க போகிற டிசைன் வந்து ரோசட்டா ஃப்ளவர் தான். அது வந்து ஆப்போசிட் சைட்ஸில் வர மாதிரி இருக்கும். இந்த சைடு ஒரு ஃப்ளவர், அந்த சைடு ஒரு ஃப்ளவர் ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது கேக்குக்கு மேலெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த டிசைன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி இருக்கும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா இந்த டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து கேக்குக்கு பார்டராக கொடுக்கலாம். இப்போ அடுத்ததாக ரோசட்டா ஃப்ளவர்லேயே சின்ன ரோசட்டா ஃப்ளவர்ஸை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இதை வந்து நீங்கள் கேக்குக்கு மேலேயும் கொடுக்கலாம், கேக்குக்கு பார்டராகவும் கொடுத்துக்கலாம். இப்போ 100 mm வச்சு சில டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நான் வந்து 108 அப்படிங்கிற சின்ன ஸ்டார் நாசல் எடுத்திருக்கேன். அதை வச்சு என்னென்ன டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நாசலோட பேர் வந்து 108. இது வந்து எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ப்ளூ கலர் ஜெல் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே செஃப் மாஸ்டரோட ராயல் ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 3 ட்ராப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பேக்கில் 108 நாசில் போட்டு அதுக்குள்ளே க்ரீமை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் பார்டர் தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டார் டிப் வச்சு சின்னதாக ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து கிடைக்கும். இது வந்து கேக்குக்கு பார்டராக நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மேலே லைட்டாக தூக்குனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து கேக்கோட பார்டராக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த நாசில் வச்சு ரோசட்டா டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதை வந்து அடுக்கடுக்காக வர மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இது வந்து கேக்கோட மேலேயும் நீங்கள் வந்து கொடுக்கலாம், பார்டராகவும் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 100 N1 பண்ணோம்ல, அதே மாதிரி ஜிக்ஸாக்காக வர மாதிரி கொடுத்துக்கலாம் ஒரு டிசைனு. இது வந்து கேக்குக்கு மேலெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் வந்து நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், ரெட் வெல்வெட் இந்த மாதிரி கேக்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து மேலே கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து ரோசட்டா ஃப்ளவர் வரைகிறோம்ல, அதே மாதிரி இந்த நாசில் வச்சு சின்ன ஃப்ளவர்ஸை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து கேக்கோட பார்டராகவும் கொடுக்கலாம், கேக்குக்கு மேலேயும் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த டிசைன் வந்து ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி திருப்பி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் வந்து நீங்கள் கேக்குக்கு மேலேயும் கொடுக்கலாம், கேக்குக்கு வந்து பார்டராகவும் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. அடுத்ததாக நம்ம பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்ஸ்க்கெலாம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இந்த டிசைன் தான். இது வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஆப்போசிட் சைட்ஸில் வர மாதிரி இருக்கும். கேக்கோட பார்டராகவும் கொடுத்துக்கலாம், கேக்குக்கு மேலேயும் கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். 2 நாசில் வச்சு இவ்வளோ டிசைன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.